எனது பேர் லக்ஷிகா. நான் இன்னைக்கு எங்களோட அம்மாவுடைய சாட்சியை பகிர்ந்து கொள்ள ஆயத்தமா இருக்கிறேன். கடந்த வருடம் 2024 ஜூலை மாதம் 28 எங்களோட அம்மா நல்ல நிலைமையில தான் இருந்தாங்க. திடீரென அவங்களுக்கு முடியாம போயிட்டு நானும் என்னுடைய தங்கை மாத்திரம் தான் தனியா வீட்டுல இருந்தேன். அவங்க மயங்கி அவங்கள அறியாமலே சரிந்துட்டாங்க. எனக்கும் என் தங்கைக்கும் தெரியவில்லை. நாங்கள் நினைச்ச சாதாரண ஒரு மயக்கம், நாங்கள் அது பெருசா எடுத்துக்கொள்ளவில்லை. ஆனா நேரமாக உடம்பெல்லாம் வேர்த்து குளிர் தன்மை மாதிரி ஆகி கொண்டே போறது எங்களுக்கு விளங்குது. அது சாதாரண மயக்கமாய் இல்லை. அவங்களோட கை கால்கள் எல்லாம் ஒரு விதமா தொங்குன மாதிரி நிலைமையில இருந்துட்டாங்க. நானும் தங்கையும் உடனடியாக டிவியில் ஏத்தி ஜெனரல் ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கி கொண்டு சென்றோம். அப்பொழுது வைத்தியர்கள் அவசர சிகிச்சைக்குள் எடுத்துக்கொண்டாங்க. ஆலயத்துக்கு அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லி ராஜேந்திரம் அம்மாவுக்கு கால் உடனடியாவே கதைக்க கொடுத்தது. அப்ப நான் விவரத்தை எல்லாம் சொன்னோன்னா அவங்க ஜெபித்தாங்க. ஜெபித்து முடிந்ததுக்கு அப்புறம் டாக்டர் கிட்ட எதுவுமே எங்களுக்கு கேட்க முடியல. ஏன்னா அவங்க எங்களை எமர்ஜென்சி யூனிட்ல இருந்து எங்களை அனுப்பிட்டாங்க. நாங்க செக் பண்ணிட்டு எல்லாம் சொல்றோம். எல்லாம் செக் பண்ணிட்டு வந்து சொன்னாங்க, உங்களோட அம்மாவுக்கு மூளையில ஒரு இரத்த கசிவு ஒன்று ஆகி இருக்குதுன்னு. நானும் தங்கையும் மிகவும் என்ன சொல்றது, எங்களுக்கு என்ன செய்யறதுன்னு எங்களுக்கு தெரியாது, யாருக்கு சொல்லணும் என்ன செய்யணும்னு எங்களுக்கு தெரியாது. அந்த இடத்துல மனம் உடைஞ்சி போயிருந்தோம். அப்பயும் நாங்க ஆண்டவர் மேல ஒரு நம்பிக்கை இருந்தது, அவர் கைவிட மாட்டாருன்னு. இவங்களுக்கு அப்படி ஆகியிருக்குன்னு இந்த இப்படி ரொம்ப இவ்வளவு பெருசா ஆகியிருக்குன்னு நாங்க நினைக்கல. ஒரு 2 நாள்ல முழிச்சிருவாங்கன்னு நினைச்சோம். பட் அவங்க முழிக்கவே இல்லை. டாக்டர்ஸ் கண்டினியூஸா செக் பண்ணி எங்களுக்கு அப்புறம் மெல்ல தான் டாக்டர்ஸ் எங்களுக்கு சொன்னது. ஏன்னா நாங்கள் 2 பேரும் பெண் பிள்ளைகளாக தனியாக இருக்கிறனால நாங்கள் பயந்துருவோம்னு டாக்டர்ஸ் மெல்ல தான் எங்களுக்கு சொன்னது. உங்களோட அம்மாவுக்கு ஸ்ட்ரோக் வந்திருக்கு, அதுவும் ஒரு இடத்துல இல்லை 2 இடத்துல வந்திருக்குது, நரம்புல பிரெயினில். நாங்கள் முடிந்த அளவு அவங்களுக்கு எல்லாம் நாங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை. ஆனாலும் அவங்க எப்படி இன்னும் அவங்களுக்கு என்ன ட்ரீட்மெண்ட்ஸ் நாங்கள் எடுக்கணும்னு நாங்கள் செக் பண்ணி கொண்டு இருக்கிறோம். 2-3 நாள் கழிச்சு சொன்னாங்க, ஒரு கை ஒரு கால் அவங்களால முடியாமல் போயிட்டு ஒரு பக்கம் முழுவதுமே அவங்களுக்கு பேரலைஸ் ஆகிட்டுன்னு. என்னுடைய உறவினர்கள் எல்லாருமே என்ன செய்யறது, இதுக்கு என்ன பண்றது, எங்களுக்கு ஒன்றுமே புரியலை. டாக்டர் என்ன சொல்றது அதே நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம்னு நாங்கள் கண்டினியூஸாகவே எங்களோட ப்ரேயர்ஸை விடலை. அந்த ஊக்கத்துடன் நாங்கள் இவங்க எலும்பணும்னு கிட்டத்தட்ட 18 நாள் 3 வேளையும் போயிட்டும் ஒரு ரிசல்ட்டுமே இல்லாமல் தான் இருப்போம். ஒரு சின்ன அசைவாவது இருக்குமான்னு ஏங்கின நாட்கள் உண்டு. அப்பொழுது ஒரு நாள் அம்மா ராஜேந்திரம் ஐசியூவில் பார்க்க வந்த நேரம் ஜெபித்து விட்டு மகேஷ் நான் அம்மா வந்திருக்கேன்னு கொண்டோன்னு பெரிய ஒரு பெருமூச்சு விட்டு அப்படின்னு ஒரு சத்தம் அவர்கள்ட்ட இருந்து வெளியே வந்திருக்கு. அது உடனடியாக அம்மா ஐசியூல இருந்து வெளியே வந்து எனக்கு இதை தெரிவிச்சாங்க. லக்ஷ்மி ஒன்றும் பயப்படாத, உங்களோட அம்மாவுக்கு சரியாயிடும், நான் இப்போ பேசணும். உங்களோட அம்மா பெரிய ஒரு பெருமூச்சு விட்டு அவர் ஒரு குரலை எழுப்பினா. அப்போ நாங்கள் அந்த ஊக்கத்துடனே அவங்கள டெய்லி போயிட்டு பேசும் பொழுது ஒவ்வொரு மாற்றங்கள், சிறிய அசைவுகள் நாங்கள் ஒவ்வொரு நாளும் நாங்கள் பார்க்க தொடங்கினோம். அந்த இடத்துல ஆண்டவர் தான் கிரியை செய்தாரு. அந்த 18 நாளும் ஏதோ ஒரு வித பலனை காத்து கொண்டது. அவங்களுக்கு சிறிய மாற்றங்கள் ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுத்தாரு. இப்பொழுதும் அது நினைக்கும் பொழுது அது கனவு மாதிரி தான் இருக்குது. அது எப்படி 1 வருடம் ஆகிவிட்டதுன்னு நான் நினைக்க முடியாது. ஆனா அந்த நேரத்திலேயே ஆண்டவரோட ஒவ்வொரு வார்த்தை தான் எனக்கு பலனை கொடுத்துச்சு. எசேக்கியா ராஜாவுக்கு 15 வருடத்தை கூட்டி கொடுத்த மாதிரி அந்த வார்த்தைய சொல்லி எந்த நாள் ஜெபிப்பேன். அவங்க படுக்கையில இருந்த நேரமும் ஐசியூல இருந்த நேரமும் அந்த வார்த்தையை நான் சொல்லி ஜெபிக்க எனக்குள்ளேயே ஒரு விதமான ஒரு புது வித்தியாசமான ஒரு உணர்வு. அதே ஒரு உணர்வை நான் அம்மா கிட்டே நான் கண்டேன். கர்த்தரை நம்பினா அவர் கைவிட மாட்டாரு. எல்லா துதிகான மகிமையும் என் தேவாதி தேவன் என் இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே நன்றி.